யூனியனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது. ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், சோல்மேட்டாக இருக்கட்டும், எந்த ஜேர்னியாக இருந்தாலும் தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா. அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காதல் சக்ஸஸை மட்டும்தான் டேஸ்ட் பண்ணும். ஃபெயிலியர் இருக்காது. சேலஞ்சஸ் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் த யூனியன் ஆர்கிடெக்ட். உங்கள் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பிரபஞ்சம் இப்போ சொல்கிறாங்க. உங்கள் காதல் வாழ்க்கை நடக்கும் இப்போது அரவுண்ட் ஸ்ப்ரிங். பிரபஞ்சம் எடுத்துனுமே ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சம்மரில் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து இலையுதிர் காலம் வந்து வசந்த காலம் வரும். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் வசந்த காலம் வரப்போகிறது ரொம்ப சீக்கிரமாக. ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை, அது என்னால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் கான்ட்ராக்ட், இந்த காதல் வந்து ஆல்ரெடி வந்து அலைன்டு கனெக்ஷன். ஸோ உங்களுக்கு நிறைய சயின்ஸ் கிடைக்கும் இந்த கனெக்ஷனை பற்றி. நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் சயின்ஸ் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த பர்சன் வந்து பண்ணுற விஷயங்கள்லேருந்து, இந்த பர்சன் என்ன எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே வந்து உங்களுக்கு சைனில் கிடைக்கும். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 4 of Wands. ஸோ உங்கள் காதல் அசெண்ட் ஆகிட்டுருக்கு. லைக் கம்யூனிகேஷன், கல்யாணத்தை நோக்கி இந்த கனெக்ஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சனோட ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ், சேனல் மெசேஜஸில் ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி இருக்கும். அதுவுமே கல்யாணத்தை பற்றி தான் பேசியிருப்போம். ஸோ உங்கள் காதல் கல்யாணத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன இடர்பாடுகளுக்கு எப்படி வந்து இந்த கல்யாணத்தை கிரவுண்ட் பண்ணுது இந்த எனர்ஜி. ஆல்ரெடி இந்த கல்யாணம் உங்கள் எனர்ஜியில் இருக்குது, பட் சம் கைண்ட் ஆஃப் சீக்ரெட்ஸ் இங்கே இருக்குது. அதனால தான் உங்கள் கனெக்ஷன் வந்து முன்னாடி போகலை. எமோஷன்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு ரொம்ப அலையாக அடிச்சிட்ருக்கு. இப்போது ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து சைல்டுஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் நடந்த விஷயங்கள், இல்லைனா வந்து பாஸ்ட் லைஃப் ட்ராமா, இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு லிட்ரலாக குழந்தைங்க தான் இந்த காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சம்திங் லைக் தட். என்னென்னு பார்ப்போம். பட் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெய்லி வாழ்க்கையில் முண்டேன் ரொட்டீன்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் என்ன விஷயங்கள், அதாவது சொமேட்டிக் எனர்ஜி என்ன வந்து நீங்கள் டெய்லி பண்ணுற ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த பர்சன் ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க, என்ன எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், என்ன சயின்ஸ் டெய்லி உங்களோட ரொட்டீனில் என்ன சயின்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இல்லுமினேஷன். நீங்கள் எஸ்பெஷலி வந்து என்ன, இந்த பர்சன் வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இப்போ கிடையாது. கிளாரிட்டி அண்ட் ஜாய் ஆர் பிரேக்கிங் த்ரூ, லைட்டிங் யுவர் பாத் வித் வைட்டாலிட்டி. எம்ப்ரேஸ் த வார்ம்த் ஆஃப் திஸ் மொமெண்ட் அண்ட் லெட் யுவர் இன்னர் லைட் ஷைன். ஸோ உங்கள் காதல் கனெக்ஷன் வந்து எனர்ஜெட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன் அலைன் ஆகிட்டே இருக்காங்க. உங்கள் கனெக்ஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சோல் லெவல்லையும் சரி, எனர்ஜி லெவல்லையும் சரி. அது நீங்கள் எப்படி சயின்ஸ் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜோக், ஒரு மொக்க ஜோக்குக்கெலாம் உளுந்து சிரிப்பீங்க. அப்படி இல்லைனா வந்து ஈவினிங் சன்செட், ஃப்ளார்ஸ், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த ஒரு ஒளி கதிரை பார்த்தாலோ, ஒரு ஒளி கற்ற உங்கள் வீட்டுக்குள்ளே ஜன்னல் வழியாக வரதை பார்த்தாலோ, இல்லைனா வந்து நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது அந்த சன் செட் ஆகிற அந்த சமயத்தை பார்த்தாலோ, இல்லை சன் ரைஸை பார்த்தாலோ அப்படியே ரொம்ப குஷியாகிடுவீங்க. அதுக்கு காரணம் எஸ்பெஷலி மலர், ஃப்ளார்ஸ், அதை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இதுக்கு காரணம், இந்த சந்தோஷம் எங்கேருந்து வருது, இந்த பர்சனோட எனர்ஜி. அந்த பர்சன் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஹார்ஸுமே வந்து, குதிரையுமே உங்களுக்கு ஒரு சைன். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த பர்சன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நொடியில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது இந்த பர்சன் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி, இதை தாண்டி வர்றது அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கனெக்ஷனை பற்றி பெருசாக கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சயின்ஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அது ரொம்ப அவசியமேங்க. இங்கே பாருங்கள், லெகசி, 10 of Pentacles. ஸோ நம்ம ஃபர்தராக இந்த ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பினஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் கிளைம் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த எனர்ஜியெல்லாம் பார்க்கல, இன்னும் நான் அலைன் ஆகலை, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது அந்த பர்சனுக்குள்ளே ஒரு ஷிஃப்ட்டை கொண்டு வரும். அடுத்தது என்ன பிளாக்கேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சன் கொஞ்சம் டு பி ஃப்ரேங்க் மணி மைண்டட். இந்த பர்சன் இவ்வளோ நாளாக வந்து மணி இது பண்ணணும், அது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். இட்ஸ் லைக் ஓவர் அச்சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசில் இந்த பர்சன் பணத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம். அதனால் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கண்டிப்பாக மார்னிங் ரீடிங் பாருங்கள். செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் வந்து நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். இந்த பர்சன் மணி ரிலேட்டடாக இந்த பர்சனுக்கு ஒரு ஃபோபியா இருக்குது, இல்லைனா வந்து ஒரு ட்ராபேக் இருக்குது. பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் கிராஜுவலாக தான் க்ரோ ஆக போகிறீங்க. 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகணும்னு இருந்தால் இந்த பர்சனால் மட்டும் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது.
ஸோ இந்த ஹெவி எனர்ஜியை உங்கள் பிளாக்கேஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜேர்னல் ப்ராம்ப்ட் எடுங்க. இல்லைனா வந்து யோசிங்க. நான் ஏன் வந்து மணி அப்படிங்கிற விஷயத்துக்கு இவ்வளோ வந்து அடிக்டடாக இருக்கேன்? இல்லைனா மணி ஏன் நான் இவ்வளோ சேஸ் பண்ணுறேன்? ஸ்டாப், திங்க். நீங்கள் திங்க் பண்ணும்போது அந்த எனர்ஜி அப்படி ரிலீஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலான ஆக்ஷன் எடுப்பீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ இருக்கட்டும், நான் ஆல்ரெடி எனக்கு பேஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதுலேருந்து நான் பில்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இதை எப்படி நான் கோ த்ரூ பண்ணுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லெகசி அப்படிங்கிற இந்த ஃபோபியாவை எப்படி பிரேக் பண்ணுறது? குயின் ஆஃப் வான்ஸ், ஃபெமினன். ஃபெமினன் இஸ் த கீ. நீங்கள் க்ரியேட் பண்ணுற லெகசியை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. ஹெர்மிட். ரகசியமாக தான் இதை பண்ணணும். சீக்ரெட்டாக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் 2 பேருமே ரொம்ப ரகசியமாக தான் வளர போகிறீங்க. ஸோ சீக்ரெட்டாக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண, அதாவது ஃபெமினன் கிட்ட. அவங்க தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்தால் தான் உங்களுக்கு இந்த லெகசி. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க தனிமையில் இருக்காங்க. ஷீ இஸ் இன் ஹெர்மிட் மோட். அவங்க உங்கள் வாழ்க்கையில் வர வரைக்கும் உங்களுக்கு லெகசி கிடையாது. நீங்கள் என்ன தமிழ் அழகாக சொல்லுவாங்க, என்ன தான் எண்ணெயை போட்டுட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற தான் ஒட்டும். ஃபெமினன் இல்லைன்னா உங்களுக்கு அந்த லெகசி கிடையாது. ஷீ இஸ் யுவர் கீ. குயின் ஆஃப் வான்ஸ், அவங்க தான் அட்ராக்ஷன் என்னத்தை அட்ராக்ட் பண்ணுறாங்க? அபண்டன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்க இல்லாமல் அவங்களால சாதிக்க முடியாது, டு பி ஃப்ரேங்க். ஸோ பிரபஞ்சம் அதான் சொன்னாங்க, அந்த ஃபோபியா ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஃபெமினன் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். உங்களோட கனெக்ஷனோட இப்போ ஷேர்ட் ஃப்ரீக்வன்சி என்ன? இது வந்து உங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி, இது வந்து பிளாக்கேஜ். ஃபெமினனுக்கும் தான் அந்த பிளாக்கேஜ் பொருந்தும். ஸோ காசை விட்டுட்டு காதலை துரத்துங்கன்றாங்க பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக. நான் எல்லா கார்டும் எடுக்க போகிறது ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் ரொம்ப அவசியம். குதிரை இங்கேயும் வந்துடுச்சு. குவெஸ்ட், கேள்வி கேளுங்க. 2 பேருமே வந்து இப்போ கேள்வி கேட்குறீங்க. இது வந்து நைட் ஆஃப் கப்ஸ். 2 பேருமே காதலை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. ஒரு சின்ன தயக்கம் தான் இங்கே இருக்குது. மேபி ஒருத்தர் காதலை சொல்லிட்டீங்க, இன்னொருத்தருக்கு காதல் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. செலிப்ரேட், விக்ட்ரி. காதலை சொல்ல போகிறாங்க. அந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி? எப்படி இது ரிலீஸ் ஆகும்? த ஹெரஃபண்ட், கமிட்மெண்ட். நான் சொல்லலாம், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சனுக்கு லெகசி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டேபிள் ஆகிறது, பெருசாக அச்சீவ் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களோட குவெஸ்ட். அப்படின்னா பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க, உனக்கு ஃபஸ்ட் என்ன தேவை? நீ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உன்னோட அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு விஷயம் கமிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இட்ஸ் லைக் பிரபஞ்சம் வந்து இதை வந்து ஷேர்ட் எனர்ஜியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கமிட்மெண்ட், அவங்க கேட்குற அந்த ஸ்டேட்டஸ், பொசிஷன், அத்தாரிட்டி, செலிப்ரேஷன், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி, இதெல்லாம் எங்கே இருக்குது? ஷேர்ட் எனர்ஜியில் இருக்குது, இங்கே இல்லை. இந்த லெகசி அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது. நான் ரொம்ப நாள் அதை தான் சொல்லிட்டுருக்கேன். கனெக்ஷனில் தனியாக சாதிக்கிறேன். இப்போ ஃபெமினன் இருந்தாலும் சரி, மேஸ்குலாக இருந்தாலும் சரி, நான் அச்சீவ் பண்ண நானே கிடையாது, நான் மட்டும்தான் கனெக்ஷனில். ஸோ உங்கள் கனெக்ஷன் அதை தான் சொல்லுது. அதனால தான் உங்கள் யூனியன் நடக்கலை. ஏன்னா மேஸ்குலனுக்கு வந்து நாங்கிற அந்த ஃபோபியா நிறைய இருக்குது. அதை ஃபஸ்ட்டு விட்டுட்டு நாம் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், நாம் எப்படி முன்னாடி போக போகிறோம் அப்படின்னு இந்த பர்சன் மாற்றி யோசிச்சாங்கனாவே போதும். காதலை எக்ஸ்ப்ரெஸ் ரொம்ப சிம்பிள். போய் காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அவங்க கையை பிடிச்சி உங்களை வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் கொண்டு போய் இந்த சேரில் உட்கார வச்சுருவாங்க. தட்ஸ் வெரி கிளியர். நீங்கள் போய் காதல் தைரியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு அங்கே வர தைரியம் இந்த ஃபெமினன் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துடுவாங்க. இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன். அவங்க ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விக்ட்ரியை. உங்களுக்கு ஈஸியாக கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஷீ டேஸ்டட் த விக்ட்ரி. அவங்களுக்கு இந்த வெற்றி என்னென்னு தெரியும், அது எப்படி அடையிறதுன்னு தெரியும். ஸோ அதனால தான் பிரபஞ்சம் அவங்கள உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா உங்களை வழி நடத்துவாங்க. இது ரொம்ப அவசியம் இந்த காதல் முன்னாடி போகிறதுக்கு. இட்ஸ் லைக் மார்னிங் ரீடிங் பாருங்கள். அதில் வந்து இந்த பர்சன் ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நவ் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கீங்க? ஷிஃப்ட் எங்கே? என்ன ஷிஃப்ட் பண்ணணும் நீங்கள்? வாட் யூ நீட் டு ரிலீஸ், ஷிஃப்ட் இன் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். வாவ். கெட்டதையும் நல்லதாக மாற்றிக்கணும். லைக் நம்ம எதிரிங்க தாக்குறாங்க, இல்லை நம்மளுக்கு ஒரு பிளாக்கேஜ் இருக்குதுன்னா அந்த பிளாக்கேஜ் எப்படி நம்மளுக்கு ஃபேவராக மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். எண்டிங் இஸ் கிளியரிங் த வே ஆஃப் ரெனியூவல். ஸோ உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் விடணும். நம்ம மார்னிங் ரீடிங்கில் பார்த்த மாதிரி, இப்போ பேரண்ட்ஸ் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக்மெயில். அதை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கணும்? நீங்கள் ஒரே குழந்தை அப்படின்னா நீங்கள் அதே வெப்பனை கையில் எடுக்கலாம். இல்லைனா வந்து
அதுலேருந்து விலகி வரலாம். சில மௌனமா இருக்கலாம், இல்லைனா வீட்டை விட்டு வெளியில் வரலாம், காதல் தான் முக்கியம்னு பேசி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகலாம், வீட்டை விட்டு வெளியில் வரலாம், சொந்த கால்ல நிற்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் உங்கள் காதல் முன்னாடி போகும். லைக் பின்னாடி இருக்கிறது பாருங்கள், சாய்ஸஸ், ஆப்ஷன். இதுதான் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் காதல் வாழ்க்கை, உங்களோட ட்ரீம் எல்லாமே. ரிஃப்ளெக்ஷன், நல்ல டைம் எடுத்துக்கோங்க. அதனால தான் பிரபஞ்சம் இங்கே வந்து உட்காந்து ஜேர்னல் பண்ண சொல்கிறாங்க. டேக் யுவர் டைம். 2 பேருமே ஃபெமினின் மாஸ்குலின், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் வந்து சொல்லுவாங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கனெக்ஷன் அப்படின்னா மாஸ்குலின், உங்கள் ரோலை நீங்கள் ப்ளே பண்ணணும். அந்த ரோலை ப்ளே பண்ணாமல் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. பேலன்ஸ். காதல் வந்தது, காதல் ஃபெமினின் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதையும் நீங்கள் திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்காம ஏமாத்துனீங்க அப்படின்னா உங்கள் கண்கள் கட்டப்படும். நீங்கள் கேட்குற எதுவுமே கிடைக்காது. ஸோ பிளாக்கேஜ் இது தான். இந்த பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த ட்ராமா எல்லாமே அதுதான். உங்களை கட்டி போட முயற்சி பண்ணுறாங்க, அங்கேருந்து நீங்கள் வெளியில் வரும். அண்ட் எண்டிங். அதனால தான் கையில் கோடாலி இருக்குது. இந்த கயிறுகளை கட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு கண்கள் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கு, கால்கள் இல்லை. கைகள் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் கால்களால் உங்களை நடந்து போய் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் நடந்து உங்கள் ஃபெமினின் கிட்ட போகலாம், அவங்க உங்கள் கை கட்டுக்களை ஈஸியாக அவுழ்த்து விட்டுருவாங்க. அவங்க கையில் கோடை இருக்கு ஆல்ரெடி. நீங்கள் அவங்கக்கிட்ட நடந்து போதான் சர் பிளேடை வச்சு கிளிக்கிற மாதிரி அப்படியே டப்புன்னு போட்டுருவாங்க. அந்த கைக்கு கட்டுகள் வந்து அவிழ்ந்துடும். ஸோ நீங்கள் காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். டே ட்ரீம் பண்ணுங்கள். அடுத்தது கிஃப்ட் ஷேர் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப நாளாக தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ட்ரிப்பு, எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ், இதுதான் திரும்ப திரும்ப நம்ம எனர்ஜியில் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் எதை எடுத்தாலும் சரி, எந்த ஆயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் சரி, பிரபஞ்சம் வந்து நீ ஆயத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகுன்றாங்க. அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், தட் லவ், அந்த எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நீங்கள் எடுக்க போகிற ஆப்ஷன் ரொம்ப யோசித்து உங்களுக்கு நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பீப்புள் ப்ளீஸ் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கலாம். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த கனெக்ஷன் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிடும். வெறும் எனர்ஜினால் இல்லைனா வந்து வெறும் ட்ரீம் பண்ணுறதுனால ப்ராக்டிக்கலாக நடக்காது. ஸோ அந்த குவெஸ்ட் உங்களுக்கு வேணும். எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எது அவசியம்? இப்போது உங்கள் வயசு என்ன, உங்களோட ஸ்டெபிலிட்டி என்ன, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க, உங்கள் ஃப்யூச்சர் கோல் என்ன, நீங்கள் எப்படி சாக விரும்புகிறீங்க, இதெல்லாம் உட்காந்து யோசிங்க. எது தடையாக இருக்கோ ரிலீஸ் இட். பிளாக்மெயில் பண்ணுறாங்களா, நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. எந்த ஆப்ஷனுமே எடுக்காமல் சோம்பேறி மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, நான் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி கையாலாகாத மாதிரி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் கையாலாகாமல் போய்டும். இட்ஸ் வெரி கிளியர். இங்கே பாருங்கள், ஹெவிலி பேர்டன். அதுக்கு பின்னாடி தான் வந்து இந்த 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 எனர்ஜியை வந்து நீங்கள் கீழே விடணும், அவ்வளோதான். இந்த பிளாக்மெயில் ஆகட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்க தூக்க முடியாத சுமை எது இருந்தாலும் போட்டிங்கன்னா பின்னாடி சந்தோஷம் இருக்குது. இந்த சுமை இறக்குனா தான் சந்தோஷம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த எண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் இதை அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து சூப்பர் ஃபிகர், ஹெரோஃபண்ட். இங்கே ஃபெமினின் தான் பவர். இங்கே நீங்கள் இல்லை, மாஸ்குலின் உங்களுக்கு பவர் இல்லைங்க. அன்டில் ஃபெமினின் வந்து அவங்க காதலை உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும். காதலை திருப்பி எடுத்துட்டாங்க அப்படின்னா யூ ஆர் பவர்லெஸ். வெறும் பொம்மை, உயிரில்லாத பொம்மை, அவ்வளோதான். இந்த பொம்மையை யார் வேணால் அடிமையாக வச்சுக்கலாம், அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அது வெறும் பொம்மை, அவ்வளோதான். நீங்கள் பொம்மையாக இருக்கீங்களா இல்லை உங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் யூனியன் ஆர்கிடெக்டுக்காக உங்கள் யூனியனை கல்யாணத்தை நோக்கி எடுத்துப்போம். சில கல்யாணம் யூனியன் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சர். இப்போது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நடக்கும். இதில் யார் ஒருத்தங்க தப்பு பண்ணிங்கனாலும் யூனியன் நடக்காது. புலம்பி பிரயோஜனம் இல்லை. காதல் கை நழுவி போயிடும். இட் இஸ் ஸ்டிக்கிங். ஏன்னா நான் வந்து இந்த டெக்கை ஷஃபில் பண்ணும்போது கிரவுண்ட் ரொம்ப முக்கியம். இந்த கோஸ் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா ஓடி போகிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் நீங்கள் கோஸ்ட் ஆகிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி தான், வெறும் பொம்மை. உங்கள் சோல் உங்களை விட்டு போயிடும். பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க. கோ, ஹாவ் த கரேஜ். யார் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க, யார் வந்து இன்னும் காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையோ, பிரபஞ்சம் சொல்கிறாங்க கோ, இட்ஸ் டைம். இந்த டைமை மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காதலை இல்லை, உங்கள் சோலையும் உங்கள் லைஃப்பையும் மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பொம்மை, ஒரு உயிரில்லாத பொம்மை. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க காதலில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க, அவங்க கல்யாணம் ஆகிருக்கட்டும், குழந்தை பிறந்திருக்கட்டும், இப்போ 60 வயசாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். அந்த காதல் தோல்வியோட ரணம், அது உண்மையான காதலாக இருக்க பட்சத்தில் வெறும் பிண்டம் மட்டும்தான் உயிரோடு வந்திருக்கும். அங்கே அதில் இப்படி வாழ்கிறது ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஸோ பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.